சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? தன் மக்களிடம் இருந்து வரி வசூலித்து ஆங்கிலேயரிடம் செலுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவே கட்டபொம்மன் திடீரென கிளர்ந்து எழுந்தான் என்று சொன்னீர்கள். ஆனால் ஏன் கட்டபொம்முவை கொள்ளையன் என்று சிலர் சொன்னதாகவும் புத்தகங்களில் படித்திருக்கிறேனே தாயே, ஏன் அப்படி? வினவினான் சிறுவன் சிவா. அவனுக்கு அன்றைய சூழலை எப்படி புரிய வைப்பது? மலபார் பகுதியில் பழசிராஜா என்ன விதமான இன்னல்களை எதிர்கொண்டானோ அதைவிட அதிகமாகவே இங்கே கட்டபொம்மனும் எதிர்கொண்டான். மக்களிடம் நேரடியாக வரி வசூலிக்காமல் அந்த மண்ணின் மன்னவனை கொண்டே மக்களை கசக்கி பிழிவதுதான் கம்பெனியாரின் தந்திரமாக இருந்தது. அதனால்தானே பழசிராஜாவும் பாதை மாறினான். கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் நெல்லை சீமையில் வலுவடைந்து வந்தது. நெல்லையை சுற்றியுள்ள பாளையக்காரர்களிடம் இருந்து வரி வசூலிக்க கலெக்டர்களை நியமித்தது கிழக்கிந்திய கம்பெனி. கம்பெனியாரின் செயல் திட்டத்துக்கு ஒத்துவராத பாளையக்காரர்களை கட்டம் கட்டி அவர்களை குறித்த அவதூறுகளை மக்களிடையே பரப்பியது. பாளையக்காரர்களுக்கு இடையே கலகம் ஊட்டியது. அதனால் ஒருவருக்கொருவர் விரோதிகள் ஆயினர். அடிபணிந்தவர்க்கு சலுகைகளை அளித்தது. அதனால் அதற்கு ஆசைப்பட்ட பாளையங்களை வளைத்து பிடித்தது. ஒருவாறு அனைத்து பாளையங்களுமே ஆங்கிலேயரின் ஆதிக்கத்துக்குள் வந்துவிட்டன. கட்டபொம்மனின் பாளையமும் தொடக்கத்தில் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்தி வந்ததுதான். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சிக்கு அதிக வருவாய் அளித்து வந்த வளமான பகுதிகளான ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட பகுதிகளை ஆங்கிலேயர்கள் நேரடியாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இதனால் கட்டபொம்மனால் வரி வசூலித்து ஆங்கிலேயருக்கு செலுத்த முடியவில்லை. கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாத நிலையில் வேறு வழியின்றி நெல்லையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனது படைகளை அனுப்பி கட்டபொம்மன் வரி வசூல் செய்தான். இதை பகல் கொள்ளை என்று குற்றம் சாட்டிய மக்கள் கட்டபொம்மனை கொள்ளையன் என்றே சாடினார்கள். மக்களின் இந்த பேச்சு காதில் விழுந்தபோது பெரிதும் மனவருத்தம் கொண்டான் கட்டபொம்மன். அந்த நேரம்தான் நெல்லை பகுதி கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க நேரில் வந்தான். கோபம் கொண்ட கட்டபொம்மன், எங்கள் மக்களை கசக்கி பிழிந்து உனக்கு ஏன் நான் தர வேண்டும் வரி என்று கேள்வி எழுப்பினான். அதிலிருந்து கட்டபொம்முவுக்கு ஆங்கிலேயருடன் மோதல் போக்கு அதிகரித்தது. சுற்றிலும் இருந்த பாளையக்காரர்கள் இடையே இந்த செய்தி பரவியது. கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் வாழ் சுழற்றுகிறான் என்ற செய்தி அவனை வீரமும் விவேகமும் நிரம்பியவனாக சுற்றிலும் இருந்த பாளையங்களில் எடுத்துச் சென்றது. மற்ற பாளையக்காரர்களும் வீரபாண்டியன் வழியை பின்பற்றத் தொடங்கினார்கள். இதுதான் ஆங்கிலேயரை மேலும் ஆத்திரம் கொள்ள வைத்தது. ஜாக்சனுக்கு பின்னர் லூஷிங்டன் கலெக்டரானான். அந்த 1799 தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர்களை நடத்தி வந்த மைசூர் ஆட்சியாளன் திப்பு சுல்தான் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டிருந்தான். இப்போது ஆங்கிலேயரின் அடுத்த குறி வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். அவனது எழுச்சியால் அன்றோ சுற்றிலும் உள்ள பாளையக்காரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள்.
கட்டபொம்மனை எப்படி கொல்வது, பாளையக்காரர்களை எப்படி அடக்குவது? நேரம் பார்த்திருந்தார்கள் கிழக்கிந்திய கம்பெனியார். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.